என்னாச்சுப்பா? அப்பா, அந்த தங்கராசோட தலைகுனி வைக்க நமக்கு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. பாண்டி, என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, தங்கராசோட மூத்த பொண்ணு பூங்குடிய அவன் அக்கா பையன் பெரிய துரைக்கு நிச்சயம் பண்ணிட்டான். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்க விடமாட்டேன். என்னப்பா பாண்டி, கல்யாணம் நடக்காம இருக்க மாப்பிள்ளையை தூக்க போறியா? மாப்பிள்ளை தூக்குறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுப்பா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா அவன் வீட்டுல நான் மாப்பிள்ளைக்கா பஞ்சம். கல்யாணம் நடக்காம இருக்க பொண்ணை தூக்க போறேன். டே பாண்டி, பொண்ணை தூக்கி என்னடா பண்ண போற? பொண்ணை தூக்கி பூமாலை போட்டு கொஞ்சம் போறேன். கழுதிய 2 நாளைக்கு நம்ம மாட்டு கொட்டாயில அடைச்சு வச்சா வெடிஞ்சா பொண்ணை காணான்னு தேடுவாங்க. அப்புறம் மண்டபத்துல பதட்டப்படுவாங்க. அப்புறம் பார், இந்த ஆலமரத்துக்கிட்டே உட்காந்து நடக்கிற கூத்த அந்த பாவாய் கிளவியும் அந்த வெள்ளக்காயனும் சொல்லுவாங்க பாரு, ஏழை தங்கராசு பையன் இவங்க கூட ஓடி இருப்பாளோ இல்லை எவங்க கூட ஓடி இருப்பாளோன்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவாங்க. இத ஒவ்வொன்னையும் அந்த தங்கராசு காதுல கேட்டு நானங்கிட்டு தொங்கணுமப்பா. ஏ பாண்டி, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சுன்னு அந்த நாளைக்கு அந்த தங்கராசுவோட குடும்பத்தை இந்த ஊரே கேவலமா பேசணும்டா, கேவலமா பேசணும். அது மட்டும் இல்ல, நண்டு கொளுத்தா வங்கல தங்காதுன்னு அந்த தங்கராசுவோட பொண்ணை பத்தி இந்த ஊரு சனம் பூரா கேவலமா பேசணும்டா, கேவலமா பேசணும். அது மட்டும் இல்லப்பா, அப்பம் பேச்சே பொண்ணு கேட்காத. அப்ப இனி இந்த ஊருக்காரங்க கேட்கவா போறாங்க? இனி நம்ம சொல்றதா கேட்பாங்க. டே பாண்டி, இந்த விஷயத்துல நாம உள்ள இருக்கங்கிறது இந்த ஊருக்காரங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கோணும்டா. அப்பா, ஆகாத வேலையில புள்ள பிறந்தா அப்பனையும் ஆத்தாலையும் தூக்குமா தவிர அதை பார்த்து பஞ்சாங்க எழுதுறோம் பாரு, அவனை ஒண்ணுமே பண்ணாது. நாளைக்கு பார், அந்த கல்யாண வீட்டை கருமாறி வீடு ஆய்கல்றேன். வரட்டுமா? வெயிட் அண்ட் சீ. யாருப்பா நீங்க? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு தெரியாதா? என் பேர் இங்க இருக்க சின்ன குழந்தைங்களுக்கோட தெரியுமே. சின்ன குழந்தைங்களாம் அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க. இங்க இருக்க பெரியவங்க எல்லாம் அழகு நாட்டாமன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படிப்பா சௌரியம்? என்னது நாட்டாமையா? ஏன் உங்க அம்மா அந்த ராசாத்திக்கு 2 கண்ணு தெரியாம போச்சா? உன் மூஞ்செல்லாம் அதுவும் அழகுன்னு வச்சிருக்காங்களே உங்க அம்மா. சரி, இந்த மூஞ்சதான் கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தா என்ன? ஜனங்களே நீங்களே சொல்லுங்க. இவனுக்கு அழகுன்னு வச்சிருக்காங்களே, நீங்களே ஒரு பதில சொல்லுங்க. சரி விடுப்பா. ஆமா, லண்டன்ல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. ஆமா, அங்க எப்போ வந்த? இங்க பாருங்க நாட்டாமே, அழகு நாட்டாம குஞ்சு சார். அவர் லண்டன்ல என்ன வேலை செஞ்சாருதானே கேக்குறீங்க? அவர் என்ன தெரியும் பண்ணாரு? அவர் தூசு தராம இருக்கிறதுக்கு மேனேஜரா இருந்தாரு. அதாவது விளக்கு மாற பிடிச்சிட்டு ரோட பெருக்கிட்டு இருந்தாரு. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்னா என்ன வந்து அங்கிட்டு போங்க, போடா அந்த சீனியர் ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அது ஒரு இமேஜான வேலை தான் வச்சுக்கலாம். டே அப்பா, அழகு ஆறுமுகம் அப்படின்னா என்னடா அர்த்தம்? இங்க பாருங்க மானஸ்தன், சொல்லுங்க. அதெல்லாம் புரியாது, மூடிட்டு போய் வேலையை பாருப்போம். அப்படி இல்லைங்க, இவன் ஜனமா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறான்ல. ஆமா, அங்க யாருமே லண்டன்ல யாரும் இங்க தமிழ்ல பேச மாட்டாங்க. எல்லாம் இங்கிலீஷ்ல குசு 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 குசுன்னு பேசுவாங்க. கிசு கிசுவா அப்படிங்கிறது வதந்தி தானே. மாத்து சொல்லிட்டியா? அங்க இருக்கீங்களா? எவ்வளவு சம்பளம் அந்த வேலைக்கு? அதெல்லாம் எங்க கணவர் சொல்லுவார். கணவர் சொல்லுங்க.
அங்கெல்லாம் சம்பளம்லாம் டாலராக தான் வரும். அதுவும் நான் பேங்க்கு போகும்போது லண்டனில் ஹேவியா நோ மணின்னு வந்துடுச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது என் டார்லிங் ஒரு ஐடியா கொடுத்தது, அதை அப்புறம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அடே அழகாப்பா, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாத. வாட்ச்மேனா உன்னை உள்ள விடல, நீ எப்படா சம்பளத்தை போட்டு மாட்டுவ? அழகு நாட்டாம இங்க வர என் புருஷன் பத்தி பேசினேன், உன் குஞ்சு அறுத்துட்டு ஓடி போயிரு. இல்லை வேணாப்பா, அண்ணன் கல்யாணம் ஆகல உனக்கு. அவன் நிறையா இப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவங்க அம்மாவுக்கு தெரியாது. நீ இது அறுத்து விட்டினா போச்சுமா. அழகு நாட்டாம மானசத்தை கண்டப்பட நீ நிக்கிறேன்னு கிளம்புறியா? என்ன உனக்கு ஏதாவது அறுத்து வரணுமா? கிளம்புடா. என்னங்க டார்லிங் சொல்லு டார்லிங், போலாமா? போலாம். ரொம்ப நேரம் நிக்க முடியல, வேறு